போக்குவரத்து, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா, மங்கோலியா இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. சீனாவின் ஷாங்காய் நகரிலிருந்து மங்கோலியா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் தலைநகர் உலான்பட்டோரில் பாரம்பரிய முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாட்கள் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். தலைநகர் உலான்பட்டோரில் மங்கோலிய பிரதமரை மோடி சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து போக்குவரத்து, நெடுஞ்சாலை, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. தில்லி முதலமைச்சரின் எதிர்ப்பை மீறி தலைமைச் செயலாளராக சகுந்தலா காம்லின் பொறுப்பேற்றுள்ளார். தலைமைச் செயலாளர் பொறுப்புக்கு சகுந்தலாவை நியமித்து தில்லி கவர்னர் நஜீப் ஜங் பிறப்பித்த உத்தரவுக்கு முதலமைச்சர் கெஜ்ரிவால் எதிர்ப்பு தெரிவித்தார். பதவி ஏற்க வேண்டாம் என்று கூறி சகுந்தலாவுக்கு கெஜ்ரிவால் கடிதம் எழுதிய நிலையில் கவர்னரின் உத்தரவை ஏற்று அவர் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் தில்லி அரசுக்கு கவர்னர் நெருக்கடி கொடுப்பதாக கூறியுள்ள கெஜ்ரிவால் இது தொடர்பாக மக்களை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவை ஒட்டியுள்ள கடலோர கேரளாவில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாகவும் இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரத்தில் 22 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூர் மாவட்டம் மூலானூரில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாகை மாவட்ட மீனவர்கள் 37 பேர் காரைக்கால் வந்து சேர்ந்தனர். கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி கோடியக்கரை அருகே 5 விசைப்படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மற்றும் கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த 37 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. மத்திய, மாநில அரசுகளின் தொடர் முயற்சிகளை தொடர்ந்து வெள்ளி மாலை இலங்கை அரசு 37 மீனவர்களையும் விடுதலை செய்தது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 37 பேரையும் சனிக்கிழமை காலை இலங்கை கடற்படை சர்வதேச எல்லையில் இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்தது. இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அபிக் என்னும் கப்பலில் சனிக்கிழமை மாலை மீனவர்கள் காரைக்கால் மார்க் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தனர். புதுச்சேரியில் 15 நாட்கள் நடத்தப்பட வேண்டிய சட்டசபை கூட்டத்தை 6 நாட்கள் மட்டுமே ரங்கசாமி அரசு நடத்தியிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் இதனால் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார். என்ஆர் காங்கிரஸ் அரசின் 5ஆம் ஆண்டு சோதனை துவங்கியுள்ளது என்று தெரிவித்த அவர் புதுச்சேரியில் 15 நாட்கள் நடத்தப்பட வேண்டிய சட்டசபை கூட்டத்தை பயத்தால் 6 நாட்கள் மட்டுமே ரங்கசாமி அரசு நடத்தியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தனியார் மற்றும் அரசு கல்வி நிறுவன வாகனங்களை போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி வாகனங்கள் சரிவர பராமரிக்கப்பட்டுள்ளனவா, ஆர்சி மற்றும் இன்சூரன்ஸ் முதலான ஆவணங்கள் உள்ளனவா என்று பரிசோதிக்கப்படுகிறது. மேலும் என்ஜின் திறன், அவசர கதவு, தீயணைப்பு கருவி, முதலுதவி பொருட்கள் போன்றவை சரிபார்க்கப்பட்டு தகுதியான வாகனங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணி நடந்து வருகிறது. ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் சூழலில் ஆய்வு பணி தீவிரமடைந்துள்ளது. சாதி கலவரத்தில் 3 தலித்துக்கள் டிராக்டர் ஏற்றி கொல்லப்பட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் நாகௌர் மாவட்டத்தில் ஜாட் மற்றும் தலித் இன மக்களிடையே நிலத்தகராறு இருந்து வந்தது. இப்பிரச்சனையில் ஜாட் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார். ஆத்திரமடைந்த ஜாட் இன மக்கள் தலித் இனத்தைச் சேர்ந்த 3 பேரை டிராக்டர் ஏற்றி கொலை செய்தனர். சாதி கலவரத்தில் காயமுற்ற தலித்துக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாகௌர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான தலித்துக்கள் வீடுகளை காலி செய்து வெளியேறினர். இதனிடையே 3 பேர் கொலைக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜஸ்தான் உள்துறை அமைச்சர் குலாப் சந்த் கட்டாரியா தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் பதுங்கும் இடங்களில் இருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எல்லையோர பகுதிகளில் பயங்கரவாதிகளின் பதுங்கிடங்களை கண்டுபிடித்து அழிக்கும் பணிகளை கடந்த 3 வாரங்களாக பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். பாரமுல்லா மாவட்டத்தில் சர்வதேச எல்லைக்கோட்டுக்கு அருகில் உள்ள பகுதியில் பயங்கரவாதிகளின் ரகசிய பதுங்கிடத்தை போலீசார், ராணுவத்தினர் அடங்கிய கூட்டு பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர். அங்கிருந்த AK-47 ரக துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், ராக்கெட் குண்டுகளை வீசும் எந்திரங்கள் என ஏராளமான ஆயுதங்களையும் வயர்லெஸ் கருவிகளையும் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி அவ்விடத்தை அழித்து தரைமட்டமாக்கினர். வேலையில்லாத இளைஞர்களுக்கு தொழில் துவங்குவதற்கான சிறப்பு பயிற்சி புதுச்சேரியில் துவங்க உள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜவேலு, புதுச்சேரி திறன் மேம்பாட்டு சொசைட்டி சார்பில் தொழிலாளர் துறையின் கீழ் குறுகிய கால திறன் வளர்ப்பு மற்றும் மேம்பாட்டு பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளன என்றும் இதன் மூலம் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய மற்றும் சுய வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகள் ஆண்டு முழுவதும் நடத்தப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த பயிற்சியில் சேருவதற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி 5, 8, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியதோடு இப்பயிற்சியை முடித்தவர்களுக்கு தேசிய அளவிலான அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் கூறினார்.
திருநள்ளாறு தர்பாண்யேஸ்வர கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் தர்பாரண்யேஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ரிஷப கொடி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் கோவிலை வந்தடைந்த பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அடியார்கள் 4 புஷ்ப பல்லக்கு வரும் 22ஆம் தேதியும், பஞ்சமூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் வீதி உலா வரும் 27ஆம் தேதியும், திருத்தேரோட்டம் 29ஆம் தேதியும் நடைபெற இருக்கிறது. சனீஸ்வர பகவான் தங்க வாகனத்தில் வீதி உலா வரும் நிகழ்வு 30ஆம் தேதியும், தெப்போற்சவம் 31ஆம் தேதியும் நடக்கின்றன. உலக நன்மைக்காக காரைக்கால் கைலாசநாத சுவாமி கோவிலில் ருத்ரஹோமம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் புகழ்பெற்ற கைலாசநாத சுவாமி தேவஸ்தானம் சுந்தராம்பிகை சமேத கைலாசநாத சுவாமி கோவிலில் கோடை வெப்பம் போக்கவும் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் ருத்ரஹோமம் நடைபெற்றது. மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கி பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்த பின்னர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,800 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,600 ரூபாயாக உள்ளது. வெள்ளி 1 கிராம் 43 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 40,285 ரூபாயாக உள்ளது. தனக்கு ரகசிய திருமணம் நடந்ததாகவும் குழந்தை இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருப்பது முழு பொய் என்று நடிகை அஞ்சலி தெரிவித்துள்ளார். ஆந்திராவைச் சேர்ந்த அஞ்சலி தமிழில் கற்றது தமிழ் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். இடையில் சித்தியுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் காணாமல் போனார். மீண்டும் தமிழுக்கு வந்த அஞ்சலி அப்பா டக்கர், மாப்பிள சிங்கம் படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். மீண்டும் திடீரென 6 மாதங்கள் அவர் இருக்குமிடம் தெரியாத நிலையில் அஞ்சலிக்கு ரகசிய திருமணம் நடந்ததாகவும் குழந்தை இருப்பதாகவும் தகவல் பரவியது. இந்த தகவலை மறுத்துள்ள அஞ்சலி தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக ஹைதராபாத்தில் தங்கியிருந்ததாகவும் தன் பிரச்சனைகளை சமாளித்துவிட்டு மீண்டும் நடிக்க வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி வதந்தி பரப்பியது யார் என்று கண்டறியும் முயற்சியில் அவர் தீவிரமாகியுள்ளார். மலையாள ரீமேக்கில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க உள்ளதாக தகவல் பரவியுள்ளது. மலையாளத்தில் வெற்றி பெற்ற நடிகர் மோகன்லால் நடித்த திருஷ்யம் பட ரீமேக்கில் கமல், கௌதமி பாபநாசம் என்ற பெயரில் நடித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் மலையாளத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற மம்முட்டி, நயன்தாரா நடிப்பில் வெளியான பாஸ்கர் த ராஸ்கல் படத்தை சித்திக் இயக்கியிருந்தார். இப்படத்தை தமிழில் வெளியிட தயாரிப்பாளர் துரைராஜ் உரிமை பெற்றுள்ளார். இந்நிலையில் துரைராஜை அழைத்து நடிகர் ரஜினி பேசியுள்ளார். இதை வைத்து இப்படத்தில் ரஜினி நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் இயக்குனர் ரஞ்சித்துடன் ரஜினி கமிட் ஆகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது.